ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை 8/1/2025 நவமி திதி பகல் 2 மணி 20 நிமிடம் வரை. அதன் பின் தசமி. அஸ்வினி நட்சத்திரம் மாலை 4 மணி 40 நிமிடம் வரை. அதன் பின் பரணி மாலை 4 மணி 40 நிமிடம் வரை. யோகம் நன்றாக இல்லை. அதன் பின் சித்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வார சூளை வடக்கு. பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு வக்ரம், கடகத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சந்திப்பு தள்ளி போகக்கூடும். உத்தியோகத்தில் மட்டும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். பொருளாதார ஆதாயம் கிடையாது. நீண்ட காலமாக எதிர்பார்த்த தடைப்பட்ட கடன் வங்கியிலிருந்து கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால் தடைப்பட்டு இருந்த வீடு அல்லது மற்ற பணிகளை தொடர வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்வோருக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல் வடிவாக்க வாய்ப்பு உண்டு. பண வசதிகள் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். மூலதனங்களை அதிகரிப்பீர். கூட்டு முயற்சி ஓரளவு கை கொடுக்கும். எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் இதுவரை இருந்த தடை விலகி முன்னேற்றமான போக்கு காணப்படும். பெண்களுக்கு மங்கள நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. பெண்கள் சிலர் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பை பெறுவீர். தாய் வழி சீதனங்கள் தேடி வரக்கூடும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வெளியூர் செல்லும் வாய்ப்பை சிலர் பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எதிலும் கவனத்துடன் முயன்று செயல்பட்டால் இன்று நினைத்த ஒரு காரியம் நிம்மதியாக முடியும். உத்தியோகஸ்தர்கள் அவசரம் கருதி செயல்பட்டால் பதிவேடுகளை இடம் மாற்றி வைத்துவிட்டு உயரதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாக நேரும். சொந்த தொழில் செய்வோர்கள் தொழிலுக்கு ஏற்ற புதிய திட்டங்களை தீட்டி செயல்படுவீர். சிலர் அடமானம் வைத்த நகையை மீட்க வாய்ப்புண்டு. வியாபார ரீதியான சிறு பயணம் தேடி வரக்கூடும். வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் வழக்கமான லாபத்திற்கு குறைவிராது. புதிய பணியாளர்கள் வேலை கேட்டு தேடி வரக்கூடும். குடும்பத்தில் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஆடம்பரமான செலவுகளை குறைக்க குடும்பத்தாருடன் ஆலோசிப்பீர். பெண்கள் புதிய சுபகாரியம் பற்றி பேச ஆரம்பிப்பர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, வீடு மனை வாங்க ஒப்பந்தங்கள் செய்ய சிலருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். சிலர் அசையா சொத்தை விற்பதில் முன்னேற்றம் காண்பீர். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு புதிய பொறுப்புகள் அல்லது சிறிய திருப்பங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் உண்டு. உயர் அதிகாரிகள் மனம் மாறி உங்களுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வர். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு அரசு அதிகாரிகளால் சிறு தொல்லைகள் தோன்றக்கூடும். பண வரவுகள் உண்டு. அதற்கேற்ற செலவுகளும் உண்டாகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பாராட்டு மழையில் நனைவர். எதிர்பார்க்கும் தனவரவு உண்டு. குடும்பத்தில் சீரான போக்கு காணப்படும். பெண்களுக்கு மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. பிரபலமான பெரிய மனிதரை சந்திப்பு நிகழும். உற்சாகமாக இருப்பீர். பொருள் சேர்க்கை உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியான விஷயத்தில் உங்களது திறமை வெளிப்படும். நண்பரிடம் உங்கள் மதிப்புகள் உயரும்.
உயரதிகாரிகள் ஆதரவு தெரிவிப்பர். சில சலுகையும் கிடைக்கும். அனுகூலமான தினமாக இன்று இருக்கும். சொந்த தொழில் செய்வோருக்கு தொலைபேசி மூலம் வரும் தகவலால் ஆதாயம் ஏற்படும். ஓய்வில்லாமல் ஈடுபட்டு மற்றவர்களின் நன்மதிப்பை பெறுவீர். கூட்டு வியாபாரத்தில் தடைகள் விலகும். கடன்கள் அடையும். லாபம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகளின் பிரிவுகள் மாறும். ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். விவாகரத்து கேட்டு கோர்ட்டுப்படி ஏறியவர்கள் மனம் மாற வாய்ப்புண்டு. நவீனமான பொருட்கள் வாங்கி பெண்கள் இல்லத்தை அலங்கரிப்பர். மகிழ்ச்சி பொங்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சூழ்நிலை வழக்கமாக இருந்தாலும் உற்சாகத்திற்கு குறைவிராது. பண வரவு உண்டு. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிலருக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தள்ளி வைத்த சில வேலைகளை தாங்களே முன்னின்று செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவர். சூழ்நிலை ஓரளவு சாதகமாக இருக்கும். சொந்த தொழிலில் தடைகள் விலகும். முன்னேற்றமான போக்கு காணப்படும். புதிய நபர்கள் தேடி நாடி வருவதால் மகிழ்ச்சி உண்டாகும். போட்டியாளர்களை திறமையாக சமாளிப்பீர். வேலையாட்களை கண்காணித்து நல்ல அறிவுரையும் கூறுவீர். குடும்பத்தில் ஆரோக்கிய சம்பந்தமான சிறு பிரச்சனை இருந்தாலும் திறமையாக சமாளித்து விடுவீர். தந்தை வழி உறவுகளின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவர். நீண்ட காலம் சந்திக்காத விருந்தினர்களை சந்திக்கும் வாய்ப்பும் உண்டு. கூட்டுத்தொழில் செய்வோருக்கு ஒப்பந்தங்களில் திருப்தி உண்டு. பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு முக்கியமான நல்ல செயல் என்று நடைபெற வாய்ப்புண்டு. தளர்வடைந்த செயல்கள் தகுந்த நபர்கள் உதவியால் நல்ல முறையில் முடியும். உத்தியோக சம்பந்தமான விஷயத்தில் இதுவரை இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வர். சக பணியாளர்கள் ஊழியர்கள் ஒத்துழைப்பு நல்குவர். வீண் விவாதங்கள் சரியாகும். சொந்த தொழிலில் முன்னேற்றமான போக்கு காணப்படும். நல்ல அனுபவம் திறமை வாய்ந்த பணியாளர் வேலை கேட்டு உங்களை தேடி நாடி வரக்கூடும். பண வரவுகள் மற்றும் சற்று தாமதமாகலாம். கூட்டு தொழில் செய்வோரிடமிருந்து பங்குதாரர் ஒருவர் விலகிச் செல்லக்கூடும். குடும்பத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். முன்னேற்றமான போக்கு தென்படும். மகன் அல்லது மகளுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். தனவரவும் உண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சூழ்நிலைகள் சுமாராக இருக்கும். பணவரவு சரளமாக இருந்தாலும் செலவினங்களும் அதிகரிக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, நினைத்த ஒரு காரியத்தை செயல்படுத்த எடுத்த செயல்களில் வெற்றி பெற சலிக்காமல் முயற்சிகள் மேற்கொள்வீர். உங்கள் எண்ணப்படி நல்ல முறையில் நடந்தேறும். சில நபர்களால் சோதனை ஏற்பட்டாலும் உங்கள் முயற்சி அதை சாதனையாக மாற்றும். அலுவலகத்தில் பொறுப்புகள் பதவிகள் தேடி வரக்கூடும். சூழ்நிலை சாதகமாக இருக்கும். செல்வாக்கு உயரும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பர், பாராட்டுவர். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு சிறு பிரயாணம் உண்டு. தொழிலில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது இன்று நல்லது. வியாபாரிகள் வியாபார ஸ்தலத்தை மாற்ற அல்லது விரிவுபடுத்த திட்டமிடுவர். மொத்த வியாபாரம் நன்கு நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும் சாத்தியம் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்ய சிலர் திட்டமிடுவர். பெண்களுக்கு சேமிப்பு பெருகும். மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பணியில் உற்சாகத்துடன் இருப்பர். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். சக நண்பர்கள் ஒத்துழைப்பை நல்குவர். நல்ல லாபத்துடன் கூடிய ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, அவசியமான செயல்களில் உங்கள் முயற்சியை அதிகமாக முன்னெடுத்து வைப்பீர். சிலவற்றில் தடைகள் இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கு குறைவிராது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டி வரும். மறைமுக எதிரிகள் உங்களை கோபப்படுத்தக்கூடும். வார்த்தைகளை கவனமாக கையாள்வது நல்லது. சொந்த தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த இனங்களில் நல்ல விஷயங்கள் சற்று தள்ளி போகும். ஆனால் தோல்வி கிடையாது. பண வசதிகளை பொறுத்தவரை போதுமான அளவு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்வோருக்கு பாராட்டு உண்டு. குடும்பத்தில் அவ்வப்போது செலவினங்கள் தலை காட்டினாலும் பெரிய பிரச்சனைகள் இராது. வருமானங்கள் இருப்பதால் சில்லற கடன்களை அடைக்க வாய்ப்புண்டு. பெண்களுக்கு சேமிப்பு நல்ல விதத்தில் செலவழியக்கூடும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் கடினமாக சில பணிகளில் ஈடுபட வேண்டி வரும். சிறு சிறு தொலைகளை சந்தித்து மீள்வர். சில விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். பங்கு சந்தை வியாபாரம் லாபத்துடன் இருக்கும். பழைய பங்குகளை விற்பதில் லாபம் அடைவீர். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, தீவிர முயற்சியால் சில நன்மைகளை இன்று அடைவீர்.
நினைத்த காரியங்களை சாதிக்க தாய் வழி உறவினர் கை கொடுப்பர். உத்தியோகத்தில் கவனக்குறைவாக சில தொல்லைகளை சந்தித்தாலும் சக ஊழியர்கள் நட்பால் சக ஊழியர் ஒத்துழைப்பால் பிரச்சனைகள் நல்ல முறையில் தீரும். சொந்த தொழில் செய்வோர்கள் பணியை விரைந்து செய்வீர். சிலர் கடன் வாங்கி நவீன சாதனங்கள் வாங்க திட்டமிடுவர். நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி செல்ல பெரிய மனிதர் ஒருவர் கை கொடுக்கக்கூடும். கூட்டு தொழில் ஓரளவு சுமாராக இருக்கும். பழைய விரோதம் ஒன்று உறவினர் ஒருவர் உதவியால் நட்பாக மாறும். வியாபாரம் செய்வோர்கள் அந்த ஸ்தலத்தை மாற்றி அமைக்க திட்டமிடுவீர். குடும்பத்தில் பழைய சொத்து ஒன்று அது சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்து உங்கள் கைக்கு வரும். பெண்களுக்கு எதிர்பாராத தாய் வழி உறவுகளால் பண உதவி கிடைக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய முயற்சி கை கொடுத்தாலும் பெரிய வருமானம் கிடைக்க இன்று வாய்ப்பில்லை. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த தடை தாமதங்கள் இறையருளால் தானே விலகும். ஆன்மீக நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பத்திரிகை தொலைக்காட்சி துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு முன்னேற்றமான போக்கு உண்டு. சிலருக்கு துர்சொப்பனங்கள் ஏற்படுவதால் சிறு மனதில் சலசலப்பு இருக்கும். தெய்வ அருள் கை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள சிலருக்கு வாய்ப்பு உண்டு. ஆதாயம் தள்ளி போனாலும் நஷ்டங்கள் கிடையாது. தெய்வ வழிபாட்டில் நாட்டம் செல்லும். சிலருக்கு குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரக்கூடும். குடும்பத்தில் சுப காரியம் ஒன்று இன்று முடிவாக வாய்ப்புண்டு. பெண்களுக்கு சுப செய்தி ஒன்று தேடி வரும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான ஒரு மன வருத்தம் இன்று நீங்கும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இருவித சிந்தனையுடன் இன்று செயல்படுவீர். சற்று மனக்கசப்பு தரக்கூடிய பேச்சுக்கள் உங்களிடம் மற்றவர் பேசினாலும் உங்கள் பொறுமையால் அதை சரி செய்வீர். பழைய விரோதம் ஒன்று உங்கள் முயற்சியால் தீரும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர முயற்சி எடுப்பீர். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு அவர்களது திறமை என்று பாராட்டப்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். அதிகாரிகள் உங்களது முயற்சியை பாராட்டுவர். சக பணியாளர்கள் நட்பு பாராட்டுவர். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு புதிய முயற்சி கை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பணியில் கால நேரம் பார்க்காமல் உழைப்பதால் பாராட்டும் தேடி வரும். வியாபாரம் செய்வோர்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குடும்பம் சீராக நடைபெறும். சிறு சிறு பிரச்சனைகள் தானே விலகிச் சொல்லும். கடன்கள் தொல்லை தராது. பெண்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான நவீனமான பொருள் அலங்கார பொருட்கள் வாங்க வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு முக்கியமான நபர்களின் சந்திப்பு திருப்பம் தரும். சிலருக்கு சிறு பிரயாண லாபம் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, சொல்லும் செயலும் இன்று சிறந்து காணப்படும். முக்கிய நபர் இல்லாத காரணத்தால் சில செயல்கள் தள்ளி போகலாம். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் சிறப்பாக இன்று செயல்படுவீர். சிலருக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் கைக்கு வந்து சேரும். சொந்த தொழிலில் திருப்தியான போக்கு நிலவும். கூட்டு முயற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் வழக்கமான லாபத்திற்கு குறைகிறாது. பழைய நிலுவையில் இருந்த பணத்தை வசூலிக்க எடுத்த முயற்சி பலன் தரும். குடும்பம் சீராக நடைபெறும். சிறு சிறு பிரச்சனைகளை உங்கள் திறமையால் அதை விலக்கி வைப்பீர்கள். சுபகாரியங்களை பற்றி பேசவும் அதை செயல்படுத்தவும் வாய்ப்பு உண்டாகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பிரயாண லாபத்தை அடைவர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.